குழந்தைகளுக்கான படுக்கை நேரக் கதைகள். ஒரு துடிப்பான காட்டில் ஃபெலிக்ஸ் என்ற புத்திசாலி நரி தனது தந்திரமான செயல்களுக்குப் பெயர் பெற்றது. ஒரு நாள் அந்த ஞானமுள்ள வயதான ஆந்தை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய விருந்து பற்றி விலங்குகள் பேசுவதைக் கேட்டான். பேராசையால் உந்தப்பட்ட ஃபெலிக்ஸ் தனக்காக உணவைத் திருட ஒரு திட்டத்தை வகுத்தான். விருந்து நாளில் அவர் நட்பாக இருப்பது போல் நடித்து மற்ற விலங்குகள் உணவை எடுத்துச் செல்ல உதவினார். இருப்பினும் அவர்கள் கொண்டாடக்கூடியவுடன் ஃபெலிக்ஸ் ஒரு கூடை நிறைய விருந்துகளுடன் பதுங்கிச் சென்றார். ஆனால் தனக்கு தவறாக கிடைத்த விருந்தை அனுபவிக்க முயன்றபோது ரூபி என்ற ஒரு தந்திரமான முயல் அவனை எதிர்கொண்டது. இதை நீ தனியாக அனுபவிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? உணவின் உண்மையான மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்வதிலிருந்து வருகிறது என்று அவள் சொன்னாள். அவள் வார்த்தைகளை நிராகரித்துவிட்டு ஃபெலிக்ஸ் சிரித்தான். ஆனால் விரைவில் அவன் தனிமையாக உணர்ந்தான். சுவையான உணவு பகிர்ந்து கொள்ள நண்பர்கள் இல்லாமல் அதன் சுவையை இழந்தது. தனது தவறை உணர்ந்த அவன் விருந்துக்குத் திரும்பி விலங்குகளிடம் மன்னிப்பு கேட்டான். அவருக்கு ஆச்சரியமாக அவர்கள் அவரை மீண்டும் வரவேற்றனர். பேராசையை விட பகிர்தல் அதிக மகிழ்ச்சியை தருகிறது என்பதை ஃபெலிக்ஸ் அறிந்து கொண்டார். மேலும் அவர் எப்போதும் சமூகத்தின் ஒரு பகுதியாக இருப்பேன் என்று சபதம் செய்தார்.